ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் வணக்கம். புரோதி வருட ஆணி மாத ராசி பலன்கள் கன்னிராசி நேயர்களுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது அருளம்பாடி ஜோதிடர் மீனாட்சி முருகன். ஆணி மாதம் அப்படின்னா 15/6/2024 16/7/2024 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் குரோதி வருடத்தில் ஆணி மாதத்தில் ஜூன் ஜூலையில் ஒரு இந்த பிளானட்லாம் இந்த கிரக நிலைகளை வச்சு உங்களுடன் உரையாடி கொண்டிருப்பது உங்களுடன் இணைந்திருப்பது ஜோதிடர் மீனாட்சி முருகன். சந்திரனோட கேது இது ஆண்டு கிரகம் 7ல் ராகு இது மாற்றங்கள் அடைய போவது இல்லையா. ஸோ 9ல் குருவா இருக்கிறார். அவர் மே மாதத்துலேருந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். இது இந்த பயிற்சி 11/7/2024 அதாவது ஆணி மாதம் 27ஆம் தேதி தான். அப்போ அந்த ஆணி மாதம் முழுவதுமே அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியில் இருப்பார். இது ஆணி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும். 6ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற போகிறார். அது எப்போ ஆட்சி பெற போகுதுன்னா வக்ரம் 19th ஜூன் 19ஆம் தேதி ஜூன் மாதத்தில் அவர் இது போகிறார். குரு 9ல் இருக்கார். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்று சூரியனோட இணைந்திருப்பது புதாத்தியோகத்தை தரார். சுக்கிரன் இருக்கார் கூட. உங்களுக்கு தனஸ்தானாதிபதி இல்லையா, தனஸ்தானாதிபதி. இப்போ தனக்காரகன் 9ல், தனஸ்தானாதிபதி 10ல். ஒரு அற்புதமான காலகட்டம் கன்னிராசி. ஸோ உங்களுடைய பர்த் சார்ட்டில் இப்போ நல்ல அனுகூலமான திசை புத்தி நடந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 5க்கும் 6க்கும் உடைய சனி பகவான் 19ஆம் தேதி ஜூன் மாதம் வக்ர கதி அடைஞ்சு உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 11ஆம் இடத்துல ஒரு ராசாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறார். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சஞ்சிக்க போகிறார். எப்போ சுக்கிர பயிற்சி 6/7/2024 புதன் சுக்கிரன் இந்த சனி வக்ரம் அடைஞ்சு அந்த 2 கிரகங்களையும் பார்க்குறார். புதனையும் சுக்கிரனையும். ஒரு அற்புதமான காலகட்டம். வீட்டில் ரொம்ப நாளாக கொடுத்து வச்சிருந்த வராது நினைச்சா அப்படி ஒரு கடன் வந்துடும். இந்த வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ண, அந்த வேலைக்கு முயற்சி பண்ண அந்த வேலை கிடைச்சது உங்களுக்கு. அப்போ நீங்களுடைய உழைத்த உழைப்பிற்கு உங்களுடைய எண்ணங்கள் நேர்மையாக இருந்தால் இந்த ஆணி மாதம் குரோதி வருட ஆணி மாதம் சிறப்பான பலன் இந்த கன்னிராசிக்கு உண்டு என்பதில் 100% உண்டு உண்டு உண்டு. நான் உழைச்சே, நான் எங்கே தொலைச்சினா தெரியலையே, கிடைக்கலையே அப்படின்ற மன ஆதங்கம் தேவையில்லை. அதற்கான காலகட்டம் உங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். 6ல் இருக்கிற சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு அதாவது வக்ரம் அடைகிறார். 7ஆம் இடத்துல ராகு இருந்து அதனுடைய அந்த கலத்திரம் அந்த மனைவி வழி பிரச்சனைகளை கொண்டு வந்து அது இந்த ராகுனுடைய அந்த சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அவர் 3ஆம் பார்வை அந்த இடத்தை பார்க்கிறார். உங்கள் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்தை 7ஆம் பார்வையை பார்க்கிறார். ஒரு தனஸ்தானத்தை 10ஆம் பார்வையை பார்க்கிறார். இப்போ ஜீவன காரகன் சனி பகவான் 9ல் குரு. உங்களுக்கு 9ல் குரு எனக்கு ஒன்றும் பண்ணல, கவலையே பட தேவை. இது சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சனி உங்களுக்கு யாருன்னா 5ஆம் இடத்த அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார். அவர் 3ஆம் பார்வை அவர் 3ஆம் பார்வையாக 7ஆம் பாவகத்தை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார். 10ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குறார். இந்த சுக்கிரனும் இந்த புதனும் 11ஆம் இடத்துக்கு வரும்போது சனி பார்வை இருக்கிறார். இது அற்புதமான ஒரு காலகட்டம் கன்னிராசி. நான் நினைச்சே பார்க்குறேன் அந்த இடத்துக்கு உயர்ந்த சிகரத்தை அடைய போகிறது. உங்கள் எண்ணங்கள் ஈடேறும், அது நியாயமானதாக இருந்தால். உங்களுடைய ஆசைகள் ஈடேறும், அது நியாயமானதாக இருந்தால். இவரிடமிருந்து எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருந்த பெண்களுக்கு இது அற்புதமான காலகட்டம். ரிலாக்ஸேஷன் ஆஃப் த லைஃப். அடுத்தபடியாக தொழில் முதலீடு செய்தவர்களுக்கெல்லாம் நான் நிறைய செஞ்சுடன் பயம். பலர் மத்தியில் நான் அசிக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். தூக்கி நிறுத்தி காலரை தூக்கி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். நான் தொழில் நசுங்கிட்டேன், எனக்கு எப்போ பேச கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு இந்த வக்ரகதியில் இருக்கிற சனி பகவான் 4 மாதங்கள் 4.5 மாதம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் அடைய போகிறது. இப்போ இந்த வக்ர சனி குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, புதன் சுக்கிரன் பயிற்சி, இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறது, 11ஆம் இடத்தை பார்க்கறது, 2ஆம் இடத்தை பார்க்கறது. ஸோ இந்த மாதிரியான பலன்கள்லாம் மாறி மாறி நல்லதாக நடந்துக்கிட்டே இருக்கும்.
சனி வக்ரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுடைய பர்ச்சாட்டில் சனி வக்ரமாக இருந்து இந்த சனி பகவான் இந்த சனி பகவான் அந்த கோச்சார வக்ர சனி பார்த்துட்டாருன்னா நீண்ட நாளாக உங்களுடைய கனவுகள் பலிதமாகிடும். அவர் சாரம் கொடுத்த நாளும் நல்லா இருந்தால் போதும். அப்போ 4.5 மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பது, ரோக சனியாக இருந்தவர் பூர்வ புண்ணிய சனியாக மாறி உங்களுக்கு நிறைய பலனை தரப்போகிறார். கால தாமதமாக ஆகி கொண்டிருக்கிறது கல்யாணம் ஆகிடும். டைவர்ஸு பிரச்சனை முடிஞ்சிடும். எனக்கு கணவன்றது விடுதலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு நான் இது வரைக்கும் உழைச்சி எந்த லாபத்தையும் காணவில்லையே, அதுக்கான புதன் சுக்கிரன் சனி சேர்க்கை கண்டிப்பாக கிடைச்சிடும். உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரார், சுக்கிரனோட பயணிக்க போகிறார், சனியினுடைய பார்வையை பெறுகிறார். அப்போ அது சந்திரன் அந்த ஒரு நாளைக்கு மாறும்போது பலன்கள்லாம் மாறி இந்த மாதம் முழுக்க, இந்த ஆணி மாதம் முழுக்க 19ஆம் தேதிக்கு மேலே நிறைய பலன்கள் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள், நிறைய பலன்கள் நல்லதாக நடக்க போகிறது. சீனியர் சிட்டிசன் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது, என்னமோ தெரியல, டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ண சொன்னார், அதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லைங்க, மாத்திரையில சரியாகிடலாம். ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை சொன்னார், இன்னொரு டாக்டர் வேணான்னு சொல்லிட்டார். அது ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ நோய் நொடியிலிருந்து விடுதலை, கோர்ட்டு கச்சேரிலிருந்து விடுதலை, அந்த அண்ணன் நம்பி பிரச்சனை அதுக்கு ஒரு விடுதலை, குடும்ப தலைவர்களுக்கு பணப்பிரச்சனை அதிலிருந்து ஒரு விடுதலை. இந்த குரு 5ஆம் பாரு கேது பார்க்கும்போது பணம் வந்துருமா, தனம் வரது, பணம் வரது உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்தை 7ஆம் பாரு பக்கம் முயற்சிகள் ஈடேறும். இப்போது இந்த வக்ர சனியை குரு பார்க்க போகிறார், குரு சனி சேர்க்கை, அது ஒரு அற்புதமான ஒரு பலனை அனுபவிக்க 5ஆம் இடத்துல. ஸோ இந்த மாதிரியான கோள்களினுடைய கோலாட்டங்கள் என்பது இந்த மிதுன ராசி, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு நம்பாமலே இருந்திருப்பாங்க சில பேர் ஜோதிடத்துலாம். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு பிறகு ஒன்று நடக்கும்போது பரவாயில்ல, ஒரு உண்மைதான் பழகுன்ற நினைக்கிற காலகட்டம் தான் இந்த கன்னிராசி. ஏன்னா பட்டாதான் திருந்துற அமைப்பில் தான் இருப்பாங்க இந்த கன்னிராசி. இப்போ கேது பயணிக்கிறது, 7ல் ராகு இருக்கிறதுலாம் மனைவி வழி பிரச்சனையில் அவங்கள ஒரு மனசுக்கு சஞ்சலங்களை கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தீர்வாக கிடைச்சிருவார். சனி பகவான் கொடுக்கறது காத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறது, வக்ரமாக 2ஆம் இடத்தை பார்க்கறது, உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறது, லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறது, அந்த புதனை சனி பகவான் பார்க்கணுமாங்கிறது. ஸோ அந்த கோளுடைய பார்வையை சஞ்சரிக்கிற இடம், அதனுடைய டிரான்சிட்டு, அதனுடைய பயிற்சி எல்லாமே இந்த ஆணி மாதம் பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 9ல் குரு இருக்கிறது, அந்த 9ஆம் இடத்துல இந்த குருவும் செவ்வாயும் சேர்றது, இந்த 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை, அப்புறம் அந்த 6/7/2024 மேலே சுக்கிர பயிற்சி அடைகிறது, 26/2026 மேலே புதன் பயிற்சி அடைகிறது. இப்போ 19ஆம் தேதி 19th ஜூனில் சனி வக்ரமாகி அந்த புதன் சுக்கிரனை பார்க்கறது. ஸோ எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த கடகராசி சிம்மத்துக்கு விட கன்னிக்கு நிறைய பலன்கள் வந்திருக்கு. குரு கொடுக்காததை இந்த சனி வக்ரம் அடைந்து உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி 6/7/2020 நடக்க போகுது. 19 சனி வக்ரமாக வர்றார். இப்போ சனி ஆல்ரெடி அந்த பார்வையில் இருக்க அந்த சுக்கிரன் வந்த உடனே ஒரு மனை சார்ந்த மண்மனைகள் வாங்குறது, விற்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய இன்னல்களும் வரும், அதையும் அவங்க கவனிச்சுக்கணும். அப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு இதுக்கு தீர்வு கிடைக்கும் அவங்களுக்கு. அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராகுனுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இப்போ அந்த மனை வழி பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு தீர்ந்துடும். அது கணவன் மனைவிகள் அந்யோன்யம் ஏற்படும், உறவுகள் மேம்படும். ராமராஜ் இதில் சொல்கிற மாதிரி உறவுகள் மேம்படும், நிறைய தனவரவுகள் வரும், நிறைய ரிலாக்ஸேஷன் ஆவீங்க, நிறைய சிரிப்பீங்க, நிறைய சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறது நல்லா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. கன்னிராசி நேயர்கள் குலதெய்வத்து வரைக்கும் தெரிலங்கிறவங்களுக்கு ஏதாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணுமாங்கிறது, புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போடுறோமாங்கிற விஷயங்கள்லாம் கன்னிராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த ஆணி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சனி வக்ரம் அடைகிறது, 8ல் இருக்கிற செவ்வாய் எப்போ பேச்சு அடைகிறதுனா 11/2024 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ அந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா சனியினுடைய பார்வையில் புதனும் சுக்கிரனும் இருக்க போகிறாங்க. அப்போ அந்த குரு மாங்கல் யோகங்கிறதும் இந்த அந்த சுக்கிரன் புதனும் சேர்ந்து சனியினுடைய பார்வையில் இருக்கணுமாங்கிறத இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு நிகழப்போகிறது. ஆக குரோதி வருடத்தில் கன்னிராசி நேயர்கள்
சிறப்பான பலன்கள் அனுபவிப்பீர்கள் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்து உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.